அந்த அந்த ஃபேமிலில சின்ன பையன், ஒரு டீனேஜ் காலேஜ் போற பொண்ணு, கல்யாணம் ஆனவங்க லேடிஸ், ஒரு மிடில் ஏஜ்ட் மேனு, எல்லா அந்த ஃபேமிலிலயே எல்லா இதுவுமே ஏஜ் குரூப்ல இருக்கிற மாதிரியே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி ஃபேமிலினா அப்படிதான் இருக்கும். ஆ. நம்ம மாடர்ன்ல ஃபேமிலினாலே வந்து Yeah, அப்பா I mean, அம்மா பசங்க அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு ஆ, ஃபேமிலினா yeah, yeah, அப்படிதான் correct, correct. இருக்கும். பட் அந்த ஃபேமிலிங்கிறது ஃபேமிலிக்கே ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி என்னடா இது சில படங்கள் வந்தாதான் இதுதான் ஃபேமிலியோ. இதையே நான் ஏதோ ஆமா இது ஏதோ ஆக்சுவலி நார்மலான ஒரு விஷயத்தையே ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி ஃபேமிலினாலே அதான்டா அப்படிங்கிற மாதிரி. இதுதானே இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாம் இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. இது யாரு யாரு மம்மி இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் தூரத்து சொந்தம்பா. இது ரூரல் செட்டப்ல இருந்ததுனால எனக்கு இன்னுமே இம்ப்ரெஸ் ஆச்சு. என்னன்னா, ஹஸ்பண்ட் ஒரு உதவாக்காரர், அந்த பொண்ணோட சொந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒரு உதவாக்கார. அவன் வந்து கொடுத்த காசுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 பவன் எப்ப கொடுப்பேங்கிற ஒரு குறிக்கோளாவே இருக்கிறான். நல்ல வேலைகள்லாம் எதுவும் சரியாலாம் போகாம அந்த ஒய்ஃப் வீட்டுல இருந்து எவ்வளவு என்னென்ன காசு வருதுன்னு சொல்லிட்டு அதை பத்தியே ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறான். இட்ஸ் நாட் குட் கை. அது வந்து ஒரு ரூரல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல லைக் உனக்கு செட் ஆகலைன்னா நீ டைவர்ஸ் பண்ணிரு, விட்டுரு, நீ அவன் தேவையில்லை, அவனை வந்து நான் அந்த உறவை துண்டிச்சிடு, அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அது அவங்க சொன்னது எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது எனக்கு பர்சனலா. லைக் நம்மளோட லைஃபே முடிஞ்சிருச்சு, லைஃபே கிடையாது அப்படிங்கும் போது இது இல்லாம உன் லைஃப், நீ உன் லைஃப் வாழலாம், நீ ஏதாச்சும் உனக்கு கத்துக்கிட்டீங்கன்னா நீயே உன் வாழ்க்கையை வாழலாம். எக்ஸாக்ட்லி. உனக்கு ஒரு துணை தேவையில்லை, இல்லைன்னா உனக்கு தேவையான துணையை நீயே தேடிக்கோ அப்படிங்கறத படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது.